ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழக அரசு அரசு மருத்துவமனையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்கமோர திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த தங்கமோர திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 755 கோடியை நிதி ஒதுக்கி இருக்கு. இந்த நிதியை இந்த தங்கமோர திட்டத்தை தாண்டி அரசு மருத்துவமனையில் கட்டமைப்புக்காக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற கருத்துக்களை பல அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக திருமாவளவன் உட்பட பல அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த கருத்தை பற்றி மக்கள்கிட்டே நம்ம போய் கேட்கலாம். அரசு மருத்துவமனைகள் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் முக்கியமா, இல்லை ஒரு தரமான மருத்துவம் முக்கியமா அப்படிங்கிற விஷயத்த நம்ம மக்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இப்போ மக்கள்கிட்ட போயிட்டு நம்ம முதல்ல கேட்ட கேள்வி அப்படின்னு என்னன்னு பார்த்தாச்சுன்னா, உங்களுக்கு தங்கமோர திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சோம். நல்ல விஷயம் தான், வரவேற்கிறோம். நாங்கள் நல்லதுன்னு தான் நினைக்கிறோம் சார். நல்ல திட்டமாக தான் இருக்கு, வரவேற்கிறீங்க? ஆமாம், வரவேற்கிறோம். அது நல்லது தான், அது நல்லதே. இன்னும் மேலே மேலே சேர்ந்தா நல்லது. என்னை பொறுத்தவரை அது இல்லை, இல்லை என்னை பொறுத்தவரை இல்லை. அவங்க சொன்னதை அவங்க செய்கிறாங்க. இது எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக தான் இருக்குது. இப்போ இதுக்கு முந்தி இந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போ நிறைய அவேர்னஸ்னால குழந்தைங்களுக்காக நிறைய பேர் இப்போ குழந்தைங்க இல்லாதவங்களாம் நிறைய பேருன்ற மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, இருக்கவங்க ப்ரைவேட்டில் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் இப்போ அரசு எடுத்துகிட்டு வந்திருக்க நிறைய விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இப்போ மாதிரி நாலேஜ் இல்லாதவங்க கூட இப்போ நிறைய பேர் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு வாய்ப்பு நிறைய பேர் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ எங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு படிக்காதவங்களாம் நிறைய பேர் வராங்க, அவங்களுக்கு என்னென்னன்றது பேசிக்கின்றதே தெரியாது. ஸோ இது மூலயமா அவங்களாம் பயன்படுறாங்க. யாருமே இன்னொருத்தவங்க மூலயமா நம்பி நம்ம இருக்கணுன்ற ஒரு நிலைமை இல்லாமல் இன்றைக்கி எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது. அது ஒரு ஃபேமிலி சைடுன்னு பார்த்தா அது ஓகே தான். மற்றபடி பார்த்தா மக்கள் எல்லாருக்கும் பயனடையணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் சைடு மருத்துவத்தை சரி பண்ணுறது தான் கரெக்டு. இதை விட மருத்துவம் தான் பெஸ்ட்டு. மோந்திரம் கொடுக்கறத விட, தங்க மோந்திர திட்டத்தை விட இன்னும் ஸ்பெஷாலிட்டி நிறைய மருத்துவ குழந்தைங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பெஷலாக ஏதாவது அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ ஏழை குடும்பத்தை சார்ந்த நிறைய பேர் அரசு மருத்துவமனையை தேடி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த தங்க மோதிர திட்டம் பயனுள்ளதாக இருக்காது? அப்படி கிடையாது. இது தங்க மோந்திரன்றது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் மருத்துவன்றது எல்லாருக்குமே நிறைய குழந்தைங்க நிறைய ஹெல்த் இஷ்யூவால் பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட் நல்லா பண்ணலாம். அதுதான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம சென்னைன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் தான் இருக்காங்க, ரொம்ப ஏழையாக இருக்கவங்களும் இருக்காங்க, பணக்காரங்களும் இருக்காங்க. பணக்காரங்க எல்லாருமே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போவாங்க கண்டிப்பாக. ஸோ கம்மியாக ஒரு மாதம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தங்கம்லாம் முக்கியம் கிடையாது, நல்ல ஒரு மருத்துவம் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நல்ல சுத்தமான ஒரு மருத்துவத்தை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது பயனுள்ளதாக தான் சார் இருக்கும். அது நல்லது தான் சார், கொடுத்தது ஒன்றும் தப்பு இல்லை, கரெக்டு தான் அவர் செஞ்சது. யாரும் அந்த மாதிரி செஞ்சதில்லை, இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி பண்ணதில்லை. இப்போ ஒரு சிஎம் ஜோசப் விஜய் கொடுத்தது ரொம்ப நல்லது. வரவேற்கிறோம். நல்லது. மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு நல்லது தானே. இல்லாத குழந்தைங்களுக்கு சேர்றது ரொம்ப நல்ல விஷயம்தான். முதல்வர் பண்ணுறது நல்லது தான். இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டமாக தான் இருக்குது. எங்களுக்கு எல்லாத்துக்குமே இல்லாதவங்களுக்கு ரொம்பவே நல்ல திட்டம் தானே. குழந்தைங்களுக்கு சேர்றது நல்ல திட்டம். மோதிரம் வாங்க வசதி இல்லாத குழந்தைகளுக்கு ஒரு நல்ல திட்டமாக இருக்கும். இல்லாதப்பட்ட குழந்தைங்கன்னு இல்லை, ஒரு சந்தோஷமான இது தானே. ஒரு குழந்தை பிறந்த உடனே சேர்றது சந்தோஷமான விஷயம் தானே. அதனால் ரொம்ப நல்ல விஷயம்தான். அன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு மத்தியானம் 4 மணிக்கு 30 குழந்தைக்கு போட்டார். அதில் ஒரு குழந்தை விட்டுட்டாருன்னு அங்கேருந்து லெட்ரு அனுப்பி ஒரு 30 குழந்தைக்கு போட வேண்டிய போது 29 குழந்தைக்கு தான் போட்டிருக்க, இன்னொரு குழந்தை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு இங்கேருந்து ஒரு லெட்ரு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க அவருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னாங்க, நீங்கள் அடுத்த மாதம் அந்த மோதிரத்தை நீங்கள் வாங்கிக்கலாம், விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இலவசமாக ஒரு கிராம் தங்க மோதிரம் அப்படின்னு பார்க்கும்போது அதிகப்படியான மக்கள், ஒரு 1-2 பேரை தவிர்த்து அதிகப்படியான மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, தங்க மோதிர திட்டம் ஒரு அவசியமான திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் ஒரு சென்டிமெண்ட்டான பதிலையும் சொன்னாங்க. ஒரு குழந்தை பிறந்தவுடன் ஒரு அன்பளிப்பு, ஒரு பரிசு தங்கத்தில் கொடுக்குறாங்கன்னா அது வரவேற்கப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சில கருத்துகள் வருது. அதுவே தரமான மருத்துவம் உங்களுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்கும்போது அவருடைய பதில் அப்படியே மாறுபட்டதாக இருக்குது. அதையும் பார்க்கலாம். அதுவும் நல்ல திட்டம் தான் சார். இப்போ உங்களுக்கு இதோட சூழல்ல உங்களுக்கு முக்கியமா தேவையா இருக்கிற அந்த தங்க மோதிரத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்களா, இல்லை தரமான ஒரு மருத்துவத்தை எதிர்பார்க்குறீங்களா? தரமான மருத்துவத்தை தான் எதிர்பார்க்குறோம் நாங்கள். ஏழை மக்கள்லாம் அதை தானே சார் எதிர்பார்ப்பாங்க. தங்க மோதிரம் 1 கிராம் எப்போ வரப்போகுது?
ஊர்லேருந்துலாம் வராங்க, நல்லது செய்வாங்கன்னு தானே வராங்க இங்கே மருத்துவத்துக்கு. நல்ல திட்டம் தான் சார் அது. மோந்திரத்தோடைய மருத்துவம் நல்ல திட்டம். அது சீர் செஞ்சால் எல்லா மக்களுக்கும் வெளியூர்லேருந்து வராங்க எல்லாருமே அவங்க கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும், நம்பி வருவாங்க குழந்தைங்களாம் தூக்கின்னு. அதனால அதுவும் நல்லது சார். இப்போ எந்த திட்டம் வந்து உங்களுக்கு தங்க மோதிரம் அடிப்படை தேவையா இருக்கா இல்லை தரமான மருத்துவம்? தரமான மருத்துவம் தான் சார். அதுவும் பண்ணால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா எங்களை மாதிரி ஏழை ஜனமெல்லாம் வராங்கல்ல, அந்த மோதிரம் திட்டத்தோட இது பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ வந்து ஒரு முக்கியமான தேவை அப்படின்னா தங்க மோதிரமா இல்லை தரமான மருத்துவமா? தரமான மருத்துவமனையே போதும். தங்க மோதிரன்றது நாங்களே கூட எப்படினாலும் பார்த்துக்கலாம். தரமான மருத்துவமனையாக இருந்தாலே போதும். நல்ல சிகிச்சை கொடுத்தா ஏழை பாடுறதுக்கு நல்ல வசதி செஞ்சாலே போதும். இப்போ அந்த அரசு மருத்துவமனைகளோட கட்டமைப்பு எப்படி இருக்கு? ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்கு. முன்ன இருந்ததோட இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இன்னும் கட்டினா சிறப்பு தான் இருக்கும், நல்லது தான் மக்களுங்களாம். அரசு மருத்துவ நிலைமை வந்து இப்போ எப்படி இருக்கு? இப்போ கொஞ்சம் இதுவாக இருக்கே, இன்னும் கட்ட நல்லா இருக்கும். இப்போ வந்து உங்களோட அடிப்படை தேவை இப்போ அத்தியாவசிய தேவை அப்படின்னா ஒரு தரமான மருத்துவமா இல்லை தங்க மோதிரமா? மருத்துவமனையிலோட நல்லது, அது உயிர் பாதிப்பு இல்லை, அது நல்லது. அதுதான் உண்மையா. மருத்துவம் படிப்புன்றதான் முக்கியம். தங்க மோதிரம் அது வந்து வீட்டில் வச்சு தான் பார்க்க முடியும், தவிர தற்சமயத்துக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்கு எதுவும் பண்ண முடியாது. அடமானம் வச்சு அந்த சமயத்துக்கு மட்டும் தான் இது படிப்புன்றது ஆஸ்பத்திரின்றது எவ்வளோக்கு எவ்வளோ இருக்குதோ அது நல்லதாக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசு மருத்துவமனை கட்டமைப்பு வந்து எப்படி இருக்கு இதில்? ஒவ்வொரு இடத்துல ஆஸ்பத்திரிங்க வந்து எல்லா வசதியும் இருக்குது. ஒவ்வொரு ஆஸ்பத்திரி ஊருங்களில் கிராமங்களில் இருக்க ஆஸ்பத்திரி அவ்வளோ வசதிங்க இல்லை. அதுதான் மேலே மேலே உயரணும். இது வந்து பஸ் ஸ்டாண்டு. இது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து ஜென்ஸுக்கு வந்து லேடிஸ் உட்காந்துருந்தா கூட யூரின் பண்ணுறது, பக்கத்தில் வந்து சாப்பாடு கடைங்க இருக்குது, பழங்கடைங்க இருக்குது. ஏற்கனவே ஒரு வாட்டி இனிமேல் உட்காந்துட்டு இருக்கும்போது யூரின் பண்ண வந்தாங்க, சொன்னோம் இந்தமாரி யூரின் பண்ணுறாங்க அப்படின்னு. இப்போ உட்காந்துருக்கோம் லேடிஸ் உட்காந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லியே நிறைய பேர் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்க கொஞ்சம் விசாரித்து அதை சரி பண்ணால் நல்லாயிருக்கும். மருத்துவம் தேவை தான், நம்மள முக்கியம், அதுதான் அவசியம். மருத்துவம் தான் அவசியம். அவங்க மனசு பிடிச்சது அவங்க செய்கிறாங்க, அதை நம்ம தடை செய்ய முடியாதுல்ல. இப்போ வந்து அரசு மருத்துவமனைகள் எந்த நிலைமையில இருக்கு? கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. தரமான மருத்துவமனை தான். தங்க மோதிரன்றது இன்றைக்கி யாரும் வேணாலும் பார்க்கலாம். இன்றைக்கி என் கையில் இருக்கும், நாளைக்கு இவங்க ஏதோ ஒரு இதுன்னா அவங்க எடுத்து இதே ஒரு மருத்துவ சேவைன்னா அது மக்களுக்கு எல்லா இடத்துலையும் ரீச் அவுட் ஆகும். புரியுதுங்களா? தங்க மோதிரம் இப்போ பார்க்குறாங்க, கொஞ்ச நாள் எல்லா குழந்தைங்களும் போடுறாங்க. இது கண்டினியூவாக வரும்ன்றது தெரியாது. ஓகேங்களா? இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த பீரியடில் கொடுக்குறோன்ட்டு கொடுக்குறாங்க. இது விளம்பரத்துக்காக பண்ணுறாங்கன்னா என்னென்னு தெரியாது. இது வந்து எப்போவுமே ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு அது கிடைக்குன்றது தெரியாது. இதே கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிலாம் தேவையோ இப்போ ப்ரைவேட் மக்கள் தேடி போகிறாங்க. அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தால் மக்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அது இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அரசு மருத்துவமனையோட நிலைமை என்ன இருக்குது? ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாகவே இருக்குது. அதில் நிறைய பேர் இதில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. நிறைய பேர் காப்பீட்டுன்றது எல்லாம் தெரியாது. புரியுதுங்களா? இப்போ ப்ரைவேட்லனா ஒரு 5 lakh 10 lakhன்ற மாதிரி பண்ணாங்க. இதில் காப்பீட்டுன்ற நிறைய பேருக்கு அது ரீச் அவுட்டாக கிடைக்குது. மக்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் ஒரு சர்ஜரி பண்ணுறாங்களா ஒரு 5 lakhன்றது காப்பீட்டு மூலயமா அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்குது. ஸோ இப்போ அரசு இப்போல்லாம் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. மக்களுக்கும் ஒரு நல்ல இதுவாக இருக்குது, விழிப்புணர்ச்சி. சிகிச்சை முறை அந்த ஒரு தரமாக இருக்குது. இப்போ யாருமே அவ்வளோ ப்ரைவேட்லலாம் போடுறதே கிடையாது. இப்போ எல்லாமே கவர்மெண்ட்டை நீங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லா ஹாஸ்பிட்டலையும் இப்போ கவர்மெண்ட்டில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜனங்க அதை தேடி தான் வராங்க. ப்ரைவேட்ன்றது இப்போ ரொம்ப குறைஞ்சிச்சு. முன்னே இருந்ததுக்கு நான் ஸ்டாஃப் நர்ஸாக இருக்கேன், ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னே இருந்ததுக்கு இப்போ நல்லாவே டெவலப் ஆகிருக்கு. நிறைய மக்கள் வராங்க. ரிச்சாக இருந்தாலுமே சரி, புவராக இருந்தாலுமே சரி, நிறைய பேர் வராங்க. அது நான் பார்க்குறேன். மருத்துவத்துக்கு செலவு பண்ணலாம். இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வந்து அரசு மருத்துவமனை நிலைமை வந்து எப்படி இருக்கு? மக்களால் போய் அங்கே வந்து ஒரு தரமான மருத்துவத்தை பெற்றுட்டு வர முடியுமா? என்னன்னா அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் தான் பார்க்கணும். இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்டுனா வந்து பிரசவத்துக்கும் பார்க்கணும், எமர்ஜென்சி. இப்போ வந்து கேஎம்சிலாம் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி இதையும் டெவலப் பண்ணணுன்ட்டு தான் அவங்க ஸ்டெப் எடுக்கிறாங்கன்ட்டு நான் அதை பார்க்குறேன். கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் படி பார்த்தாச்சுன்னா அரசு மருத்துவமனைகளை நம்பி மக்கள் வரக்கூடிய நிலைமையில் இருக்கா, இல்லை வந்து இன்னும் வந்து அரசு மருத்துவமனைகளை இன்னும் தரம் உயர்த்தலாம் அப்படிங்கிற சூழலில் தான் இருக்கு? தரம் உயர்த்தணுன்ற சூழ்நிலை தான் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வர்றாங்க, இன்னும் பீப்புள்ஸ் எல்லாமே அதை தேடி தான் வராங்க. பட் ஆனால் இன்னும் ஒரு கேஎம்சி ஜிஹெச் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இப்போதைக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதே மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ மக்களுக்கு அடிப்படை தேவை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா தங்கம் ஒரு திட்டத்தை சொல்லுவீங்களா, இல்லை ஒரு தரமான மருத்துவம்? அதை எனக்கு இட தரமான மருத்துவம் தான். டாக்டர்ஸ்க்கு நல்ல ஒரு பே கொடுத்து அவங்க வந்து இப்படி நடந்துக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாருமே பேஷண்ட்கிட்ட எப்படி பொலைட்டாக நடந்துக்கிறாங்க. ஏன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிறதுக்கான மெயின் ரீசனே அதுதான். ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு டாக்டருக்கான இன்ட்ராக்ஷனே அவங்க ஒழுங்காகவே நடத்தலை. எங்களை வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க, ரொம்ப தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷனை
அதாவது ஒரு டாக்டரும் பேஷண்ட்டும் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் அந்த இடத்துல இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறோம். தங்கமகள் திட்டத்தை விட எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு மெயினாக இருக்கும். ஏன்னா தங்கமகள் திட்டன்றது எக்ஸஸாக அவங்க கொடுக்குறாங்க. இப்படி நீங்கள் பிறந்துருச்சுன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாங்க கோல்டு அப்படின்ற மாதிரி தான் தராங்க. தவிர ஒரு நல்ல ஒரு ஹைஜீனான ஒரு ரெஸ்ட் ரூம்ஸோ ஒரு நல்ல ஒரு பெட் ஃபெசிலிட்டிஸோ ஒரு வென்டிலேஷன் ஏரியாவோ நிறைய ஒரு எக்ஸஸாக இன்னும் நிறைய ரூம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணாங்கன்னா அது இன்னும் இம்ப்ரூவாக தான் இருக்கும் சார். முதல்ல இப்போ நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு தான் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ நல்லா ஜிஹெச்சும் சரி, ஸ்டாலின் சரி, ஓமதுரை எல்லாமே இப்போ நல்லா பார்க்குறாங்க. அப்படிதான் இருந்தாலும் வந்து எப்படி சொல்கிறேன்னு அவங்க ஒரு அறிக்கைன்னு கொடுத்துட்டாங்கல்ல, அதனால் இப்போ அவங்க அதை செஞ்சால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இந்த இது செய்யும்போது அதே அறிக்கையை கூட சேர்த்து தரமான மருத்துவத்துக்கு நாங்கள் இவ்வளவு ஒதுக்குறோம் அந்த மாதிரி ஒரு அறிக்கை வந்தால் எப்படி? அது நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அதுக்குன்னு ஒதுக்குவாங்க தானே. இப்போ மருத்துவத்துக்குன்னு திருப்பி கொஞ்சம் ஏதாவது பண்ணுவாங்க தானே. விஜய் சார் ஏதாவது பண்ணுவார்ல. நல்லா இப்போ சிகிச்சை முடிச்சு வந்திருக்கீங்க. சிகிச்சை வந்து எப்படி இருந்தது? அரசு மருத்துவமனை சிகிச்சை எப்படி? நல்லா தான் பண்ணாங்க. சிகிச்சை நல்லா தான் பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே இல்லை. எல்லாமே நல்லா கேட்டு எல்லாமே நல்லா தான் பண்ணாங்க. சிகிச்சை தான் தேவை. மோதிரம் அவ்வளோ இது கிடையாது. நம்மளுக்கு இதுதான் தேவை முக்கியம். எதே இந்த ஆப்ரேஷன் பண்ணுற தேட்டரில் முக்கியம் நம்மளுக்கு அதுதான் தேவைப்படும். முக்கியம் ஒன்று மோதிரம்னா அவ்வளோ பெருசு ஒன்று இது கிடையாது. போட்டுது போடலாம், அதுவும் போடலாம். அவர் பிறந்த நாள் அன்றைக்கி போட்டது குழந்தைங்களுக்காக பெரிய மருந்துக்காக அவங்களுக்கு தேவைப்பட்டது. அதுதான் முக்கியம். மருந்து தான் முக்கியம். இந்த குளுக்கோஸ் ஏற்றுறது, ஊசி போடுறது, இதெல்லாம் முக்கியமானது தான். அதுதான் புரியுதா? இப்போ இந்த அரசு மருத்துவமனை பொறுத்த வரைக்கும் சிகிச்சை முறை எந்த அளவுக்கு நல்லதாக இருக்குது? அது ரொம்ப நல்லா பண்ணுறாங்க சார். எதுவும் இது கடுதல் கிடையாது. எதுவாக இருந்தாலும் பொறுத்து இருந்து நல்லா பார்த்து வெளியில் அனுப்புகிறாங்க. யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. நல்லா தான் பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி எது வேணாலும் செஞ்சு அனுப்புகிறாங்க வெளியில். அது நல்லா நார்மலாக பிறந்தாலும் சரி, ஆப்ரேஷன் பண்ணுறதாலும் சரி, அவங்க எது இது பண்ணுறாங்களோ அது பொறுத்து இருந்து பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. எதுவுமே ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் கூட அந்த ஏதோ ஒரு மருந்துக்கு இருந்தாலும் வச்சு பண்ணி தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒன்று நார்மலாகவும் நல்லா பிறந்துருது. இது அனைத்தையும் தாண்டி ஒரு அக்கா ஒருத்தங்க பேசின ஒரு விஷயம், அந்த அரசு மருத்துவமனையில் அவர்களுக்கு ஒரு தவறான சிகிச்சை மூலம் அவர்களுக்கான அனுபவத்தை வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அவங்க சொன்ன விஷயங்களை வந்து இப்போ நேரடியாக நீங்கள் பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, எனக்கே ஒரு சம்பவம் நடந்தது. 2023 கர்ப்பப்பையில் கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து நான் ஸ்கேனு 8000 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஜிஹெச்லேயே 2500 ரூபாய் கொடுத்து ஸ்கேன் எடுத்து கட்டி இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. இங்கே வந்து நான் பிரசவ ஹாஸ்பிட்டலே எனக்கு கர்ப்பப்பையில் கட்டி இருக்குது, உனக்கு அந்த ஹோல்ஸ் போட்டு தான் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு லாஸ்ட்டில் வந்து ஆப்ரேஷன் பண்ண டைமில் எனக்கு பெரிய ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை கையெழுத்து வாங்கிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டு அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண டைமில் எனக்கு கட்டியே இல்லைன்ட்டாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ நான் வந்து நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம். என்னோட ஊழியக்காரர் வந்தாங்க. என்னம்மா ஆச்சு ஏதாச்சுன்னா, இதுமாரி ஐயா ஆப்ரேஷன் சொன்னாங்க, கட்டி எடுத்துட்டுன்னு எடுக்கல, கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க போய் கேட்டதுக்கு இல்லை கண்டுபிடிக்க முடியலன்னு. எனக்கு அந்தமாரி சம்பவம் நடந்தது. தரமான மருத்துவம் தான் சார். ஏன்னு கேட்கல, எனக்கு தான் அதுமாரி நடந்துக்குது இல்லை. இப்போ அது நல்லபடியாக அது கற்றுக்குட்டிகளாக வந்து அதுமாரி இப்போ ஒரு குழந்தை இல்லைன்னு தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கே வந்த காரணமே. லாஸ்ட்டில் இப்போ எனக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அந்த கட்டி எடுக்காத, இப்படி இல்லாத அப்படி இல்லாத ஒரு நடுத்தரமாக இருக்குது. இது வந்து தரமான மருத்துவம் தான் எங்களுக்கு வேணும். இப்படியாக இந்த இலவச தங்க மோதிரம் திட்டத்தை பற்றி மக்கள் மத்தியில் பலதரப்பட்ட கருத்துகள் இருக்குது. இருந்தாலும் பெரும்பான்மையான கருத்துகள் வந்து தரமான மருத்துவம் தான் முக்கியம் அப்படிங்கிறது அடிப்படையில் இருக்குது. எனவே அரசும் வந்து இதை பரிசீலனையில் எடுத்து தங்க மோதிர திட்டத்தை போலவே அரசு மருத்துவமனையில் கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கும் தரமான மருத்துவ சிகிச்சைக்கான கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசு எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்களும் உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.